சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி என்பது இல்லைன்றதுனால நொந்து போய் நூடுல்ஸ் ஆகிடணும். சில நேரத்துல நமக்கு புரிய மாட்டேங்குது, கடவுள் நம்மை அமைதலாய் வைப்பதற்கு காரணமே நம்மை வளர வைப்பதற்காகத்தான். ஒரு விவசாயி என்ன பண்ணாரு, பேம்பு இருக்கு பாத்தீங்களா, மூங்கில் வளர்க்கலாம், அதுல நிறைய காசு வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு மூங்கில் விதைகளை போட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஃபார்மை வளர்க்க ஆரம்பித்தார். பக்கத்துல பாத்தீங்கன்னா மாமரம் ஃபாஸ்டா வளருது, தென்னை மரம் ஃபாஸ்டா வளருது, எல்லா மரமும் வளருது. ஆனா இந்த மரம் மட்டும் டேக் ஆஃப் ஆகவே இல்லைங்க. அந்த மூங்கில விதைச்ச அந்த விவசாயிக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஏன் தான் இதை எடுத்தோமோ? சில பேர் அப்படிதான் இல்ல, சில வேலைகள், சில பிசினஸ், சில படிப்பு ஆரம்பிச்சுட்டு ஏன் தான் இதை எடுத்தோமோ, ஏன் தான் இந்த கல்யாணம் பண்ணோமோ, ஏன் தான் இதுக்கு நான் தலையை கொடுத்தனோன்னு யோசிக்கிறீங்கல்ல. அன்பார்ந்த பிள்ளைகளே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம எடுக்கிற காரியம் வளர்ச்சி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த விவசாயிக்கு 4வது வருஷம் ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. ஏன்னா இந்த பேம்பு இருக்கு பாத்தீங்களா, மூங்கில், it doesn't grow for the first 4 years, it hardly grows. ஆனா அந்த 4th இயர்ல இந்த பேம்பு மணி நேரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகி வளர்ந்து காட்டுல இருக்கிற மற்ற எல்லாத்தை விட உயரமா இந்த பேம்பு மூங்கில் மரம் வளர்ந்துருதுங்க. யோசித்து பாருங்களேன், 4வது வருஷத்துல வளர்ந்து 5வது வருஷத்துக்குள்ள காட்டுல இருக்கிற மரங்களை விட ஹைட்டா இந்த பேம்பு வளருதுன்னா அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. உங்களையும் ஆண்டவர் திடீர் என்று ஆச்சரியப்படுத்த போகிறார். ஏன் தெரியுமா? நீங்க இவ்வளவு நாள் ஒன்றுமே இல்ல, வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் திடீர் என்று உங்களை கட்டி எழுப்புவார். இந்த பேம்பு வளர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? ஏன் வளரல? முதல்ல அஸ்திபாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் கர்த்தர் நாளைய தினம் நீங்க மிக உயர்வான இடத்துக்கு போறதுனால முதல்ல உங்க டீம்ல இருக்கிற ஆட்களை பில்டு பண்றார். இந்த ரூவா தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டீமை கர்த்தர் பில்ட் பண்ண வச்சார். இந்த ரூவா திருச்சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீமை பில்ட் பண்ண வச்சார். அதுக்கு பிறகுதான் எங்களால இவ்வளவு செய்ய முடிகிறது. இது மாதிரிதான் பெரிய தலை சிறந்த நிறுவனங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டீமை பில்ட் பண்ணுவாங்க, கோர் டீம். இவங்க தான் அஸ்திபாரங்கள். அதுக்கு மேல கட்டி எழுப்புவார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் கீழே, கிரவுண்டுக்கு கீழே உங்களுடைய வேற ஸ்ட்ராங் பண்ணி இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வளர போறீங்க. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக என்று கர்த்தர் சொல்றாரு. Rooted and built up in faith, you are going to flourish like a bamboo tree. கர்த்தர் உங்களை வேகமாக இந்த வருஷம் விட்டதெல்லாம் பிடிக்க வைப்பாரு. மற்றவர்களை விட தலை சிறந்தவன் நிக்க வைப்பாருங்க. உங்க பிசினஸ் வின் பண்ணும், உங்க குடும்பம் ஜெயிக்கும், உங்க பிள்ளைகள் ஜெயிப்பாங்க. இந்த வருடம் நீங்க தலை தூக்குற ஆண்டு. God bless you. Have a wonderful day. Amen.